ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தனிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கட்டு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுப்பில் அடிச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை தலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளி, அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மை மாதிரி அரைச்சிக்கலாம். மசாலாஸ் வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஆற வச்சு மை மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ கறியை எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ கறி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்குறோம். அது இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை வகையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கறி நல்லா உருண்டு வந்திருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணியை அலசி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அளவு பார்த்துக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 4-5 விசில் விட்டோம்னா மட்டன் குழம்பு மணக்க ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கறி நல்லா பஞ்சாட்டம் வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.